வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம் ம். வணக்கம், இரவு நேர வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோசை ஊற்றணும். ம். தோசைக்கு கல் எடுக்க வர்றதுக்கு ம். வெங்காயத்தை நறுக்கி இப்படி தேய்ச்சி விட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தேய்ச்சி விட்டு ஊற்றினா எடுக்க வரும். நைட்டுக்கு டின்னர் தோசைகள். ஆமாம். ம். எப்போவுமே டிஃபன் ஏதாவது ஒன்று நைட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்களா மம்மி? ஆமாம். ம். வேறு என்ன பண்ணுறது? இப்போ நம்ம ஒர்க்குக்கு போகிறனால காலையிலையும் மதியத்துக்கும் ரைஸா? ஆமாம். காலையில் எங்கே ரைஸு? காலையில் டிஃபன், ஆமாம். மதியத்துக்கு ரைஸு, நைட்டுக்கு டிஃபன். நைட்டுக்கு டிஃபன். ம். ஆனால் ஒரு சில வீடுகள்லாம் காலையிலைக்கு மதியத்துக்கும் ரைஸே தான் வச்சுக்கிறாரு. வேலை மிச்சமா ஏன் அம்மாவுக்கு இப்போ கோமே அப்படி தான் வச்சுக்கிறாரு. ம். அந்த மாதிரி வேலைக்கு போறேன்னு ஒரு சோறு, ஒரு ரசம், ஒரு குழம்பு வச்சு போட்டுருக்கு காலையிலே. அதே அதுவும் கட்டிட்டு போகுது அவங்களுக்கு. அதே தான் நைட்டு மட்டும் டிஃபன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நைட்டு எப்பவும் காட்டினது கிடையாது. ஒரு இடத்துல நான் கடையக்குடி போகிற வழியிலலாம் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்குது காலையில் உட்காந்து இதில் விறகடுப்பில். ஓ, அப்படியும் ஒரு சிலர் அப்படியும் ஊற்றுவாப்புல. ஒரு மாதிரி இப்போ ரேஷனில் அரிசி போடுறதுலேருந்து இப்போ எல்லாம் தோசை காலையில் தோசை ஊற்றி சாப்பிடுதுங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆமாம். அப்புறம் இன்னைக்கு எங்கே போனீங்க? இன்னைக்கு எங்கே போனீங்க? இன்னைக்கு எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் ஃப்ரெண்ட்ஸ். விலங்கியம்மன் கோயில் கும்பாபிஷேகம். எப்படி இருந்துச்சு? கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு இருந்தேன். நல்லா சாமி பார்த்தேன். நல்லா எல்லாம் பார்த்தேன். எனக்கு மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. எத்தனை மணிக்கு தண்ணி ஊற்றினாங்க? 9:45 ஊத்திட்டார். கருடாழ்வார் வந்துட்டார். ஓ, வந்தார். கரெக்டா வந்தார். வந்த உடனே நின்றுகிட்டே இருந்தார் ஐயரு மேல. கருடாழ்வார் வந்த உடனே ஊத்திட்டார். எல்லா கோபுரத்திலையும் ஐயர் நின்றுட்டு இருந்தாரு. எத்தனை கோபுரம்? 3ன்னு நினைக்கிறேன். பிள்ளையார் ஒண்ணு, விலங்கியம்மன் ஒண்ணு, அப்புறம் இந்த காளி ஒண்ணு. ஓ, 3. ஆமா. அது எப்படி விலங்கியம்மன் கோயில்ல பிள்ளையார் இருக்காரு? இருக்கலாமா? பிள்ளையார் தான் சைடுல ஃபர்ஸ்ட். எதுக்குமே முதல் கடவுள் பிள்ளையார் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட். ஓ, அதனாலதான் இங்க வச்சிருக்காரு. தெய்வமா இருந்தாலும் முதற் கடவுள்னு சொல்லிடுறோம். ஆமா, முதல் கடவுள் பிள்ளையார் தான். முழு முதற் கடவுள்னே சொல்லுவாரு. இன்னைக்கு நைட்டு கச்சேரி எல்லாம் இருக்கும் போல. இருக்கும். அப்புறம் யார் யார் மம்மி பார்த்தீங்க? அப்புறம் நான் நம்ம பங்காளி வீடு, ஆமா, ஆயா வீட்டுக்கு பங்காளி வீடுலாம் பார்த்தேன். கடைசியா மருமகளை பார்த்தேன். அவங்களாம் வந்திருந்தா? வேற செல்லப்பண்ணனை பார்க்கல. புத்தாட்சியை பார்த்தேன். அப்புறம் சக்தி என்ன பொண்டாட்டி பார்த்தேன். அந்த ஈரோட்ல இருப்பாரு. ஆமா, ஈரோட்ல இருக்கு. சக்தி என்ன இல்ல, அந்த ஆட்சி இருக்கு. அப்புறம் ரிட்டர்ன் எத்தனை மணிக்கு வந்தீங்க? சத்தனத்துல வந்துட்டேன். ரொம்ப ஒன்றும் கூட்டம் தள்ளுமுள்ளியெல்லாம் இல்லை. கூட்டம் ரொம்ப இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒர்க்கிங் நாள்னால நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க. அதுக்கு இதுக்குன்னு போயிருப்பாங்க. வேற வேற வேலை தோதுக்கு போயிருப்பாங்க. லேடிஸ் தான் ரொம்ப, ஆம்பளை ரொம்ப கிடையாது. பொம்பளை ஆளுங்க வீட்டில் இருக்க ஆளுங்க சத்த நேரம் போய் கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதை பார்த்துட்டு வருவோம். ஆனால் இந்த கும்பத்தில் தண்ணி ஊற்றுற நேரம் எல்லாரும் தண்ணியை பார்த்துடணும்னு வர ஆரம்பி. ஆமா, தண்ணி எல்லாம் எங்களுக்கு மேலே தெரிச்சாரு. நல்லா பட்டுச்சு. இல்லைமே அந்த நேரம் வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி தானே கும்பிட்றோம். ஆனால் கும்பத்தில் தண்ணி ஊற்றுறது விசேஷம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தானே அந்த நேரத்துக்கு போகிறோம். 9 to 10. அது ஏன் கும்பத்தில் தண்ணி ஊற்றுறது எப்பயாவது 12 வருஷத்துக்கு இருக்காதுன்னா ஊற்றுவாங்க. அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதானே விசேஷம். கும்பாபிஷேகத்துக்கு அர்த்தமே அதானே. கும்பாபிஷேகம், கும்பத்துல தண்ணி வச்சு அது அபிஷேகம் பண்றது. சாமிக்கு அது அபிஷேகம் பண்ற மாதிரி தான் அர்த்தம். ஓ, அது தண்ணி கீழே ஊத்துமாமே? இல்ல இல்ல, கோபுரத்துல மட்டும் வடியுது. நாங்க நின்ன பக்கமெல்லாம் வடிஞ்சிச்சு. இந்த கோயில்ல தான் நான் பார்த்தேன் எல்லாம் கரெக்டா. ஓ, பக்கத்துல வடியுது. நீங்க எங்கேயாவது கோயில்ல மேல கும்பத்துக்கிட்ட நின்றுக்கீங்களா மம்மி? நிறைய பேர் நின்னாங்க. போலீஸ்காரங்க எல்லாம் ஏறினாங்க. போய் நிறைய பேர் ஏறினாங்க கும்பத்துக்கிட்டயா? கும்பத்துல அந்த படி ஏணி மாரி வச்சு கட்டி இருக்காங்க. ஆமா ஆமா.
அது கீழே இருந்து ஒன்று சாமிக்கிட்ட இருந்து ஒன்று கொண்டு போய் தான் மேலே கலசத்தில் ஊற்றுவாங்களாம். மேல கலசம் மேலே வச்சிருப்பாங்க. இல்ல கீழே இருந்து கொண்டு போய் அதெல்லாம் முன்னாடி செட் பண்ணி வச்சிருவாங்க. ஐயர் மட்டும் அப்புறம் மேலே போவார். அதெல்லாம் வேற யாரும் கொண்டு வச்சிருவாங்க மேலே. ஓ, மேலே வச்சே இருக்கும். அது மேலே தண்ணி ஊற்றுவா. மாங்கொப்பு இதெல்லாம் வச்சு குடம் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த இதுக்குள்ள இருக்கும், அந்த கருவறைக்குள்ள இருக்கும். அதை உள்ள கொண்டு போய் வச்சு மூளை விட்டு இருக்கும். அதெல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சு அப்புறம் இங்கே மூலவர் வந்து விலங்கியம் பண்ணி மம்மி. ஆமா, மூலவர் இப்போ விலங்கியம்மனுக்கு பண்ணா அடுத்து மாரியம்மனுக்கு பண்ணுவாங்களா? நினைக்கிறேன் மாரியம்மனுக்கும் பண்ணுவாரு. ஏன்னா 2 பேரும் அக்கா தங்கச்சி. ஆமா, எது பண்ணாலுமே இது பண்ணாலும் அது பண்ணுவாங்க, இதுக்கு பண்ணாலும் அதுக்கு பண்ணாலும் இதுக்கு பண்ணுவாங்க. அதுவும் பண்ணிடுவாரு. இது செலவு எவ்வளவு கூட வந்திருக்குமா கம்மியா இருந்திருக்குமா தெரியல. கும்பாபிஷேக செலவு அவங்க அம்பலார் வீடு பிரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு நாளுக்கு ஒரு மண்டகப்படி இருக்கு. மண்டகப்படி நம்ம ஆசாரி வீடெல்லாம் இதை கும்பிடுவாங்க. ஆசாரி வீடு அவரெல்லாம் காணும், நான் பார்க்கல. நீங்க அதான் பொம்பளை ஆளுக்கு தான் கூட இருந்துச்சு. ஆனா இங்கேயே இறக்கி விட்டாங்கன்னு சொன்னோமே. இதுகிட்ட ஐயங்கார் பேக்கரி தாண்டி வேற வழியே திருப்பி விட்டாங்க. வேற வழியே திருப்பி விட்டாங்க. பஸ் எல்லாம் நின்னனாலதான் சிரமமா இருந்துச்சு. இப்போ எதுவும்னாலும் ரோட்டுக்கு வந்தா டிராஃபிக் ஆகிடுது. அதனால ரோட்டை டிராஃபிக் பண்ணாம இப்போ மிரட்டு நிலைக்கிட்ட அந்த 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க. அவங்க கூட அந்த பயல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோட்டு மேலே தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. கடை ரோட்டுக்கு மண்ணில். இந்த 2 வீலரில் வந்து வேலை பார்க்குறவங்க அவங்க ரோட்டு மேலே சத்த நிற்கிறாங்க. அப்புறம் அவனுக்கிட்ட பேசுகிறவன் சத்த வந்து நிற்கிறேன். இப்படி ரோடை பாதி அடைச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே ரோட்டுக்கு வந்துட்டா அப்புறம் ரோட்டில் போகிறவங்க. ஆமாம், அது மாதிரி தான். ஆனா இது கோயில் கொஞ்சம் உள்ள தள்ளிதான் இருக்கு. கோயில் கார் எல்லாம் நின்னுச்சு. கொஞ்சம் கார் எல்லாம் ஒண்ணு கோயில் கிட்ட நிக்கல, கொஞ்சம் தள்ளிதான் நின்னுச்சு. ஆனா பஸ் வேன் எங்க போனுச்சு தெரியாம இருக்குல்ல. நிறைய பேருக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம்னு தெரியாம வந்திருப்பாங்கல்ல. ஆமா, அதெல்லாம் அவங்க அந்த பக்கம் வளைச்சு விட்டாங்க. இப்ப பாதி பேர் இப்ப நம்மளே ஒரு புது இடத்துக்கு போறோம். திடீர்னு ஏதோ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா ஆக இந்த வழியா போக முடியாது, நீங்க வேற வழியா போங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. வளைச்சு விடுவாங்க தானே. நம்ம அப்படித்தானே மம்மி. நம்ம பனைய இது பொன்னமராவதிக்கிட்டே பனையை பிட்டிக்கிட்டேயோ ஒரு தடவை கார்ல போயல. அப்ப அந்த இடத்துல ஒரு டாடா ஏஸ் ஓட்டினவன் அவனை வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணோம். கீழே இனிமேலுக்கு இறங்குனீங்கன்னா இடிச்சிரும் அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட. இடிச்சிருங்கிறத தெளிவா சொன்னீங்கடா. நல்ல வேலைக்கு அவர் சொல்லலைன்னா இடிச்சிருக்கோம். நம்ம கீழே ரிவர்ஸ் எடுத்தோம்ல, அது குறுகுன சந்து, அதுக்குள்ள ரிவர்ஸ் எடுக்கலாம். அன்னைக்கு போங்க போங்கன்னு நேரம் போய்கிட்டே இருந்தோம் பாதையில். அது எங்க எங்கேயோ பொன்னமராவதிக்கிட்டே எங்கேயோ அதுகளுக்குள்ள ஏதோ கிராமத்துக்குள்ளதான். நாளைக்கு திருச்சிக்கு முட்டிடுவியா 5 மணிக்கு? ஏன்னா பஸ்ல போனாலும் உனக்கு 500 ரூபா 600 ரூபா வந்துடும் எப்படியும் அப் அண்ட் டவுனு. அங்கிட்ட ஆட்டோ பிடிச்சி போறதெல்லாம். ஆமா, கார்லயே நம்ம ஹோட்டலே போயிட்டு போயிடும். ஆமா, இதுனா சௌரியமாவும் போகலாம். ஆமா, இங்க ஏறணும்னா இங்க இறங்குறதே வேலை. பெட்ரோல் இருக்குல்ல கொஞ்சம். கொஞ்சம் இருக்கும். அப்புறம் அங்கிட்டு போய் போட்டுக்கலாம் 500 ரூபாய்க்கு. வரையில ஒரு 500 ரூபாய்க்கு போட்டா. ஆமா, நாளைக்கு எங்க மம்மி திருச்சியா? ஆமா. எதுக்கா மம்மி? நாளைக்கு பேரனை பார்த்துட்டு அப்படியே இவனுக்கு இதையும் பார்த்துட்டு வருவோம்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்காக எத்தனை மணிக்கு போகலான்னு இருக்கீங்க? காலையில ஒரு 5 மணிக்கு கிளம்பணும்னா டிராஃபிக் இல்லாத போது இருந்தாதான் இவனுக்கு சரியா வரும். அதனால 5 மணிக்கு கிளம்புனா எத்தனை 7 மணிக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு அங்கேயே டிஃபனு அங்கேயா? ஆமா, அவன் அதே இப்பவே சொல்றான். நல்லா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற. நல்ல புள்ள பெற்று வச்சுருக்கேன் பாருங்க. நான் வாங்கிக்கிற முடியலன்னா இது ஸ்விக்கி இதில் ஆர்டர் போட்டுக்கலாம். ஆமா. நீங்க அங்கே வெளியூர்ல போய் ஆர்டர் போட்டது உண்டா மம்மி? அப்புறம் ரிட்டர்ன் மம்மி எப்போ வரணும்? அதை முடிச்சுட்டு வேலையில முடிச்சுட்டு வரணும். தெரியல எப்போ வர்றதுன்னு. என்னை வரவிடுறாளா என்னன்னு தெரியல. வரவிட்டேன். அவன் என்ன மனசை விட்டு ஃப்ரீயாவே பேச மாட்டேங்கிற. என்னென்ன புரியல. ஒன்று வாங்க இல்லை வராதிங்க அப்படின்னு தெளிவாக சொல்லலை.
அவளுக்கு என்னமோ அவளே தாங்கிட்டு இருக்கணுமா, அடுத்த பிள்ளை ஒண்ணு இருக்கு அந்த பிள்ளைய பார்க்கணும்னு நினைக்கல. அதெல்லாம் அவங்களோட அந்த சைல்டிஷ் தனத்தை தான் காட்டுது. சைல்டிஷ் தனம்னா இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய வயசு இல்லையா? ஒரு பிள்ளை வந்துச்சு, 2வது பிள்ளை பிறக்க போகுது, அதே இது கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. யாராவது ஒருத்தருக்கு தாங்கிக்கிட்டே இருந்தா, யாராவது ஒருத்தர் தாங்கிட்டே நினைக்கிறேன். இப்ப 45 வயசுல ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்க, அவங்களுக்கு அவங்க 30 வயசு 25 வயசுல இருந்தே தாங்கிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க. அப்படிதான் நினைப்பேன். எனக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி அமையவே இல்லை. எல்லாத்துலயுமே நான் ஒரு ஆளாதான் பேஸ் பண்ற மாதிரி வந்துச்சு. எனக்குமே யாரும் இருந்தா தேவையில்லைன்னு நானும் நினைப்பேன். நம்மளுக்கும் நம்ம அம்மாவோ அக்காவோ யாரோ ஒரு ஆள் தாங்க. ஆனா எனக்கு எந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்திலையும் யாருமே உதவுனது இல்லை. இல்லை மேமி, இப்போ நம்ம பெரிய ஆளாக இருக்கையில் யார் தயவும் இல்லாமல் வர்றது நல்லதில்ல. அப்போதான் நம்மளுக்கு தெரியும். யாராலையும் முடியாது. இப்போ சூர்யாவே வச்சுக்குவே, ஆக்ட் பண்றவங்களே அவங்களுக்குலாம் யாரோ ஒரு ஆளை வச்சுதான் இருக்காங்க. நான் தான் இப்போ வாழ்க்கையில ஒத்தையா வந்தது. ஆமா, யாருமே இல்லாம வந்தது நான் தான் வாழ்க்கையில. இல்லைன்னா எல்லாருக்குமே ஒண்ணு புருஷன் நல்ல புருஷனை கிடைக்குது, இல்லைன்னா அப்பா நல்ல அப்பாவை கிடைக்குது. அப்படி இல்லைன்னு நிறைய இந்த உணர்ச்சிக்கெல்லாம் அவங்க அப்பா நல்லா தாங்கினாரு. ஏன் மம்மி, நம்ம இன்னைக்கு ஜாதகம் பார்க்க போனோம்ல இங்க அரிமளத்துல, அங்க ஜாதகம் பார்க்க போனவர அந்த பிள்ளைக்கு அப்பா தானே நாம இந்த முடிவு பண்ணவா அந்த முடிவு பண்ணவா, அந்த புள்ள வந்து இது அவன் மாப்பிள்ளை இப்படி இருக்கேன் அப்படி இப்படிங்கிறத அப்பா தான் தாங்கினாரு. அது அவங்க என்ன கேஸ்டா இருந்தாலும். இப்ப நம்ம கேஸ்ட்லயுமே அப்பாக்கு தான் இத்தனை பிள்ளைகளும் தாங்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் பண்ணல, அம்மாவும் பண்ணல, அக்காவும் பண்ணல. இல்ல மேமே, அப்படி ஒரு சிலருக்கு அப்பா மேமே, ஒரு சிலருக்கு புருஷங்க நல்ல புருஷனா கிடைச்சிருக்காங்க. அப்பா நல்லா இல்லைனாலும் புருஷன் எனக்கு ஹஸ்பண்ட் நல்லா, அம்மா நல்ல அம்மாவா கிடைச்சா புருஷன் நல்ல புருஷனா கிடைப்பேன்ப்பா. அது ஒரு இது பாடு, அது ஒரு தத்துவம். அம்மா நல்ல அம்மாவா கிடைச்சிட்டா ஒரு பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ புருஷன் நல்ல புருஷனா கிடைப்பேன். அது மாதிரி ஒரு பையனுக்கு அம்மா நல்ல அம்மாவா கிடைச்சிட்டா அவனுக்கு ஒய்ஃபு கண்டிப்பா நல்ல ஒய்ஃபா தான் கிடைக்கும். எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் பாரு, நீ அமைச்சு பாரு, நீ எல்லாம் வாழும்போது பாரு, கன்ஃபார்மா இது அமைஞ்சிட்டா அது அமைஞ்சிரும். இப்ப எனக்கு வந்து அம்மாவும் சரியில்லை, ஹஸ்பண்டும் சரியில்லை, ஆக மொத்தம் எல்லாமே சொதப்பல் கேஸா தான் போச்சு. என்னுடைய வீம்புலதான் ஓட்ட வேண்டியதா இருந்துச்சு. பொறுப்பு பொறுப்பு பொறுப்புன்னே எங்க அது நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கலாமே, எனக்கு இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஒரு சிலர்லாம் அப்படித்தானா இல்ல மேமே, இப்போ ஒரு சிலர்லாம் சாமி கிட்ட பார்த்தா சாமி கிட்ட எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கல்ல. அப்ப நான் எல்லாருக்குமே இந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது எல்லாருமே சௌரியமா தான் இருக்கிறாரு. எல்லாருக்குமே சௌரியமா இருக்கிறத மீன்ஸ் எல்லாரும் இன்னொரு யாராவது தாங்கிறதுக்கு இருக்காங்க. அதுதான் மெயின். ஆமா, ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ இல்லைன்னா பிள்ளைகளோ, புள்ள நல்லா சம்பாதிக்குது. ஆனா எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் பாத்தீங்கன்னா நோய் நொடி இல்லாம, உண்மையில நான் அதுதான் கடவுள்கிட்ட ரொம்ப நினைச்சுக்குவேன். பிள்ளைகளுக்கும் ஒரு எந்த நோய் நொடியும் இல்லை, ஏதோ ஆரோக்கியமா வளர்த்துட்டேன். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வியூ ஆபீஸ்ல நம்ம பிள்ளைக்கு அதுக்கு முடியல இதுக்கு முடியல, சென்னை ஹாஸ்பிட்டலு அங்கேயும் தூக்கிட்டு, இந்த மத்த ஜாதி ஆளுக்க தூக்கிட்டு யாரையாவது ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு அங்கே போய் 1 மாசம் வெயிட் பண்ணி வைத்தியம் இல்லாம அப்பா இந்த சொந்த பந்தம் இப்படி இருந்து வர்றது கூட ஓரளவு வந்துடலாம். ஆனா பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்துச்சுன்னா நம்மள்ட்ட மனதைரியமே போயிடும். அதெல்லாம் போராட முடியுமா? ரொம்ப கஷ்டம். சென்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்க்குதுங்க நிறைய பிள்ளைய, ஸ்டாலின் மருத்துவமனை அங்கே இங்கெல்லாம் கொண்டு போய் பார்க்க சொல்றாங்க. பார்க்குதுங்க, வருது, பாத்திருக்கேன் நான். நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்குல்ல, அப்ப நான் நினைப்பேன் நம்ம கடவுள் அந்த அளவுக்கும் ஏதோ கடவுள் நமக்கு இது கொடுத்துருக்காரு, இந்த சௌகரியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைப்பேன். நம்மளால தாங்கக்கூடியது முடிஞ்சு கொடுத்துருக்காரு. சொந்த பந்தம் இல்லைன்னா நம்ம கை கால் இருக்கு, நம்ம பண்ணிக்கிறோம். யாருக்கு தாங்குற? இன்னைக்கு காலையில நான் டிவிஎஸ் கிட்ட போயில சங்கரை பார்த்தேன், நின்றுகிட்டு இருந்தேன். வந்தேன், அங்கிட்டு இருந்து ஸ்கூட்டியில வந்தேன். நான் பெரிய வண்டியில போனேன். போயிட்டு அந்த இடத்துல டே அப்படின்னேன், நானும் டேன்னு. அப்புறம் என்ன இது எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னேன். நான் இது திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன்டா, ரிசர்ச் ஸ்காலராக இருக்கேன்டா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஓ சரி சரி மேலே படிக்கிறியா, மேரேஜ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டேன். மேரேஜ் இன்னும் பண்ணலடா, பார்த்துக்கிட்டு இருக்காவும் அப்படின்னு. அப்புறம் அவன் பண்ணிட்டா மட்டும் இருக்கு, அதை பற்றி எதுவும் சொல்லலை. அது சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டேன்.
ஓ அவன் எப்படியோ இங்கேயே மேரேஜ் பண்ணிட்டான் போல. வேணாலும் வாழலாம் அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டான் போல. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் இது நீ என்ன மவுண்ட்ஷன்ல தானே இருந்த அப்படின்னு. இல்லடா அடுத்து மேல படிக்கணும்ட்டாங்க, அதனால நான் இங்க வந்துட்டேன்டா அப்படின்னு. அப்புறம் சரி சரி அப்படின்னு நின்று பேசிக்கிட்டே இருந்தேன். நான் எனக்கு டைம் ஆச்சுடா, எனக்கு பஸ் போயிடண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓ பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தியா? இல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில டிவிஎஸ். ஓ டூ வீலர்ல அவனை நிறுத்தினேன், நானும் நிறுத்தினேன். அப்ப நிறுத்திட்டு பேசிக்குவோம். நீ உன்னுடைய பழைய ஃப்ரெண்டுகள் கன்னிசீலனை பார்த்திருக்க? கன்னிசீலன் என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, அவர் என்னையோட வயசு மூப்புதேன். அப்படியா? ஆமா எனக்கு அண்ணன் தெரியும். அதாவது பேச்சு போட்டியில எல்லாம் அவர் ஃபர்ஸ்ட், நாங்க ரெண்டாவது மூணாவதுன்னு வருவோம். அந்த மாதிரி இருக்கும். நல்லா பேசுவாப்ல, சன் டிவி ஆர்ட்டே இருங்க, விசிவல் நம்ம நல்லா பேசுவாப்ல. எல்லா டீச்சர்ஸும் ஒரு தனித்திறமை இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்டை வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் அந்த அப்போ நாங்கள் படிக்கையிலே அவருக்கு வந்து பேச்சு திறமை கூட, நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வளர்க்கணும்னு நினச்சி எல்லா டீச்சரும் அவனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்தாடா நான் காசு தரேன்டா, நீ போய் அட்டை இறங்கிறதுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர் வறுமையில் தானே இருந்திருப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்கூல்லே லீடர் அவர் தான் இருப்பார். ஸ்கூலில் லீடர் மீன்ஸ் நல்ல இது இந்த சல்யூட் வைக்கிறது ஹெச்எம்க்கு, அந்த மாதிரி நல்ல இதுவாக இருந்திருப்பாப்புல. படிக்கிறத விட இந்த மாதிரி நல்ல ஆக்டிவிட்டிஸ். ஆனா அக்ரம் ஃபவுண்டேஷன்ல படிச்சு, ஆனா சூர்யாவுக்கு நல்ல புண்ணியப்பா. அக்ரம் ஃபவுண்டேஷன்ல படிச்சு எவ்வளவு பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங்ல ஒரு பையன் என்ஐடில எல்லாம் படிச்சு இப்ப ஏதோ வெளிநாட்டுல போய் ப்ரொஃபஸரா இருக்காருல, பிஹெச்டி முடிச்சு. அதான் மேம் 50 பேர் வந்து டாக்டரா, 50 பேர் வந்து நல்ல முன்னேறி இருக்காங்க. நிறைய டாக்டர் வேற 50 பேர் டாக்டர் என்னோல்ல. ஆமா நல்ல ஜோதிகா இது எடுத்து கொடுத்தனாலதான் எந்த அளவு செய்ய முடிஞ்சா. சமயத்துல சூர்யா கூட சோர்ந்துருவானா. இப்ப கார்த்தி சொன்ன ஒரு இதுல பேசுறதுல ஜோதிகா எங்க அண்ணி வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்வோம், நம்ம செய்யறதை விட்டுறக்கூடாது, செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணியோட ஊக்கத்துலதான் எங்க அண்ணே வந்து இவ்வளவு தூரம் தைரியமா நெஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அது பார்த்தா அப்படி இருக்க மாதிரி தெரியல. ஜோதிகா வந்து இப்ப நம்ம எல்லாம் பாக்குற இல்ல, நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா பொறுப்பான பிள்ளையாது இல்ல. இப்ப ஜோதிகாவை இப்ப மீடியால நம்ம பார்க்கல, டிவில அவங்க சூர்யா ரொம்ப கஷ்டமா இருந்தா விட்டுரு சூர்யா பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ற ஆள் மாதிரி தானே தெரியுது. அப்படி இல்ல. ஆனா கேரக்டருக்கு வேற இருக்கு. இப்போ அதனால தான் நம்ம வந்து யாரையுமே பார்த்த உடனே முடிவு பண்ணுறதில்ல. இப்போ ஒரு சிலர் பார்த்த உடனே அவன் சோம்பேறிடா அப்படிங்கிறது நம்ம பார்த்த உடனே முடிவு பண்ண முடியாதுல்ல. அவன் பார்த்தா சோம்பேறின்னு சொன்னா அவன் பாரு இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தனை பார்த்தா நல்லா அழகா நீட்டா இருப்பேன், அவன் பார்த்தா அடி நல்லா சூப்பரா வேலை வைப்பான்டா, அவனை வேலைக்கு எடுத்துக்கோம்டா அப்படின்னா அவன் பார்த்தா கடைசி என்ன சோம்பேறியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அக்ரம் ஃபவுண்டேஷன் நல்ல புண்ணியம். நிறைய பேரு ஒரு அம்மா சொல்லுது அது கல் உடைக்கிறதான். அந்த அம்மா கல்லுடைச்சுதான் அந்த பையனை படிக்க வச்சுட்டான். அப்புறம் அந்த பையன் யாரோ மூலமா எப்படியோ அக்ரம் தெரிஞ்சிட்டு வந்து இப்ப டாக்டரா இருக்கேன். டாக்டரா இருந்து வீடு கட்டி அன்னைக்கு வந்து எங்களுக்கே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். நானே கல்லுடைச்சிட்டு வந்து அந்த கூலியில தான் சாப்பாடு போடுவேன், சாப்பிடுவேன் அப்படிங்குது. இப்ப வந்து நாங்க இப்ப வீடு பெரிய தார்சி வீடு கட்டிட்டாலாம். பையன் டாக்டரா இருந்து இது 10 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுற அளவுக்கு இவங்கள்ட்ட இது இருக்கான், திறமை இது இருக்கு, பணம் காசு இருக்கான், சக்தி இருக்கு. எல்லாமே உங்களாலதான் எங்களுக்கு. கடவுளே நீங்க தானே சூர்யாவை சொல்லுது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, கடவுள் நாள்ல அப்படின்னு அவன் சொல்றேன். அதுக்கு அது சொல்லுது, கடவுள் கூட எனக்கு இந்த வரத்தை கொடுத்தது இல்ல, நீங்க கொடுத்த வரம் தான் எனக்கு இவ்வளவு தூரம் நான் வாழ்க்கையில ஏறினது காரணம் அப்படிங்குது. ஆமா பின்ன கடவுள் நேரடியா வந்து கொடுக்கல, யார் மூலமா கடவுள் நேரடியா செய்யாம சூர்யா மூலமா செஞ்சுட்டு நிறைய குடும்பங்களை வாழ வச்சிருக்காங்க போய் அவங்க 2 பேரும். அவங்க அதுக்கெல்லாம் படிக்கிற நேரம் நல்லா படிச்சிருக்குது. A to Z செலவு ஃபுல்லா பார்த்தாங்களா. ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங்ல இருந்து லாஸ்ட் முடிக்கிற வரைக்கும் எல்லா செலவும் பார்த்தாங்களா. அது பெரிய இது இல்ல. ஆமா நிறைய பேர் பாதியில விட்டுட்டு போயிடுவாரு. ஆமா இது நோட்டு வாங்க, பேனா வாங்க, அது வாங்க, இது வாங்க, ப்ராஜெக்ட் செய்ய, அது செய்ய நீ எவ்வளவு காசு செலவு கூட வரும். ஆனா அதெல்லாம் கவர்மெண்ட்ல படிக்கிறனால செலவு கம்மியா தான் வரும். இருந்தாலும் படிக்க வைக்கணும்ல. இருந்து போன பையன் எல்லாம் பெரிய ஆளா இருக்கேன். இங்க திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து போன பையன் எல்லாம் பெரிய ஆளா இருக்கேன், நான் பார்த்தேன்.
ஆனாலும் அந்த மனசு தான் மேம் வேணும். நம்ம இப்போ இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோதிகா சொல்லி தானே ஆரம்பிச்சிருக்கா. இப்ப கூட கண்ணு கலங்குறேன், அதுக்கு சொல்றதுக்கு நினைச்சு கண்ணு கலங்குறேன். அப்ப அவன் இவ்வளவு நல்லா வளர்ந்தாலும் அவனுக்குள்ள அந்த கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுதானே கண்ணு கலங்குது. யோசிச்சு பாரு. இப்ப முத்துமினாட்டி எல்லாம் சொன்னோம்னா அப்பா என்ன பெரிய விஷயம் அப்படின்பா. அவங்க அப்பன்னா அதை அப்சர்வ் பண்ணல. இவன் சூர்யா கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருக்கேன். அதுதான் அவனுக்கு இன்னமும் கண்ணு கலங்குது. நைட்டுக்கு டின்னர் பாத்தீங்கன்னா சுட சுட தோசை, கொஞ்சம் குழம்பு இருக்கு. இந்த இவனுக்கு குழம்பு இருக்கு, கொஞ்சம் எனக்கு பொடி இருக்கு, இட்லி பொடி, நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் கிண்ணம் இங்க இங்கே வச்சுனேன். இந்த நல்லெண்ணெய். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர். என்ன பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாதுன்னு வந்துட்டான், சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டுட்டான். நான் இன்னைக்கு பார்த்தேன். நீயே நான் கோபிநாத்தை எல்லாம் கோபிநாத்தை அவ்வளோ திட்டுதுங்க. ஏன் கோபிநாத்தை தான் இந்த நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்றதுலாம் நிறைய பேரோட நாய் ரோட்டு நாயால பிள்ளைகள செத்து போச்சான். தொட்டியில இடந்து பிள்ளைய கடிச்சு போச்சான் ஒரு நாய். சின்ன பிள்ளையவா? சின்ன பிள்ளையா? ஆமா. தொட்டியில இடந்த பிள்ளைய கடிச்சு கொதறி இதெல்லாம் பிச்சு வச்சிருச்சான். தலை இதுன்னே தெரியாத மாதிரி. அப்படியா? இன்னொருத்தர் நாய்க்காக தள்ளுனாராம் வண்டியில போகல, பிள்ளைய வச்சுக்கிட்டு. நாய்க்காக தள்ளினாராம். தள்ளும் போது பாத்தீங்கன்னா அந்த இங்கிட்டு நகரும் போது பள்ளம் இருந்ததுனால பள்ளத்துல விழுந்து புள்ள செத்து போச்சான். ஐயோ, நாய்க்காக. அதனால நிறைய பேர் சொல்றாங்க நாய் வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டுல தான் ரொம்ப நாய் இருக்கான், மற்ற நாட்டை விட. மற்ற எல்லா நாட்டையும் விட இந்தியாவில் கூட இருக்கான். இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டுல தான் ரொம்ப இருக்கான், மற்ற ஸ்டேட்டை விட. அதனால கோபிநாத் அன்னைக்கு சொன்னாரு, இந்த அம்மு எல்லாம் அம்முன்னு ஒரு சீரியல் நடிகை இருக்கார்ல, அவ ரொம்ப சொல்லியிருக்கா, இந்த நாய் வேணும், நாய் ஜீவகாரண்யம் பார்த்து வளர்க்கணும் அப்படி இப்படின்னு. வளர்க்கறதா இருந்து நீங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க வேண்டியதானே, எதுக்கு ரோட்டுல விடுறீங்க? ரோட்டுல விட்டா அது எல்லாரையும் கடிக்குது இருந்தது இல்ல. அந்த நோய் பூனையிலேயே அந்த நோய் வருமா, ரேபிசம் நோய். பூனை கடிச்சாலும் அந்த நோய் வருமா, நாய் கடிச்சாலும் அந்த நோய் வருமா. அந்த நோய் நமக்கு ரேபிசம் நோய் வந்துருச்சுனாவே தடுப்பூசி 24 மணி நேரத்துக்குள்ள போடணுமா. நாய் கடிச்சாச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ள போட்டாதே நம்ம காப்பாற்றப்பட முடியுமா. அதுவும் பிரைவேட்ல நிரம்ப காசா, கவர்மெண்ட்ல போட்டாதான் போட முடியுமா. நிறைய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஸ்டாக் இல்லையா அந்த ஊசி. அதெல்லாம் வெறிநாய் கடிக்கு உள்ளது எம்மி. வெறி சாதாரண நாய் கடிச்சாவே அது அப்படி ஆயிடுமா. ஆனா தொப்புல சுத்தி இத்தனை ஊசி போடணும், 20 ஊசி போடணும், 18 ஊசி போடணும் சொல்லுவாள் எம்மி. அது சொல்லலையே. இப்ப இன்ஜெக்ஷன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போடணுமா, பிரைவேட்ல போட்டா ரொம்ப காசா. அது சாதாரணமான மக்களால போட முடியாதான். ஒரு பையன் ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பையன் சின்ன நாய் தான் கடிச்சு பிடிச்சான். அவன் வளர்க்குற சின்ன நாய், குட்டி நாய்க்கு தானே கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் இன்ஜெக்ஷன் போடாம விட்டுட்டேன். கரெக்டா 1 மாசம் ஆன உடனே அவனுக்கு தண்ணியை பார்த்தோன்னா என்னமோ ஒரு அலர்ஜி மாதிரி இருந்துச்சான். ஃபர்ஸ்ட் இதுவே தண்ணியை பார்த்தோன்னா பிடிக்காதான். தண்ணி காத்து 2 சேராதான் நோக்கி. தண்ணியை பார்த்தா தண்ணியை பார்த்தாவே பயமா வருமா, குடிக்க மாட்டாங்களாம், இதுவாயிடுமா. அதே மாதிரி காத்து பட்டாலும் ஒரு மாதிரி ஆயிடுமா. நமக்கு உயிர் வாழ்றதுக்கே காத்தும் தண்ணியும் தானே அவசியம். சாப்பாடு கூட இல்லாம இருந்தெல்லாம் காத்தும் தண்ணியும் தான் அவசியம். அந்த ரேபிசம் நோக்கி நான் இன்னைக்கு படிச்சதுல சொல்றேன், இருக்கிறத பார்த்து சொல்றேன். ரேபிசம் நோக்கி தண்ணியும் ஆகாதான், காத்தும் ஆகாதான். அப்புறம் அப்படி இருந்தா ஆஸ்பத்திரியில சேர்த்து எல்லாம் பண்ணி கடிச்சு செத்து போயிட்டானா. ஐயோ, சின்ன போயிட்டானா. குட்டி நாய் தானே, அது ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லி வீட்டுல வளர்க்குற நாய் தானே அப்படின்னு சொல்லி அது கடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். அது அப்பவே இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா தடுத்துருக்கலாம். இவன் குட்டி நாய் தானே ஒண்ணும் பண்ணாதுன்னு நினைச்சு ஈஸியா விட்டுட்டேன். அது 1 மாசம் கழிச்சுதான் அதோட ரூபத்தை காட்டுமா. சின்ன நாயோ பெரிய நாயோ விஷம் தான். ஆமா.
சில நேரத்தில் மேமே நம்ம இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம வண்டியோடய விரட்டிக்கிட்டே வருது மேமே நாய். அது கடிக்குமா, கடிச்சிச்சுன்னா போச்சான் நாளைக்கு பேசிச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ள அந்த இன்ஜெக்ஷன் எங்கே கிடைக்குதோ இங்கே போட்டாகணுமா. அதுக்கு மேல டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதான். அந்த ரேபிஸை வந்தவங்கள நம்ம எந்த வந்தாலும் காப்பாற்றவே முடியாதான். கொஞ்ச நாளைக்கு நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சி இது பண்ணி கடிச்சு செத்து போயிடுவாங்க. நாயோட சிம்டம்லாம் வந்து ஆமா. ஏன் ஜிஹெச்ல இன்ஜெக்ஷன் வச்சிருப்பாங்களா இல்லையா? ஜிஹெச்ல தான் இப்ப பற்றாக்குறை இருக்கான், ரொம்ப பற்றாக்குறையா இருக்கான். ஏன்னா நிறைய பேருக்கு நாய் கடிக்குதான். எத்தனையோ 90,000 பேருக்கு ஆக மொத்தம் 10,000 பேர் தான் வீட்டு நாயா. மிச்சம் 90,000 நாய் இது தெரு நாய் தானா. 1,00,000த்துக்கு. ஆமா, 1,00,000த்துக்கு 90,000 நாய் தெரு நாய், 10,000 நாய் மட்டும் வீட்டுல வளர்க்குறாங்க. அப்படி இருக்கையில இன்ஜெக்ஷன் எப்படி கிடைக்கும்? ஆமா, இது ஏதோ ஒரு விதத்துல கடிச்சுதே வச்சிருந்தான் உரியவர்கள். நிறைய பேர் இந்த நாயினால 2 வீலர்ல விழுந்துட்டேன்னு நிறைய சொல்லி கேள்விப்படுறான். குறுக்கால வந்துருச்சு, இடையில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆமா, அதான் நான் படிச்சேன். அது கோபிநாத் ரொம்ப கொஞ்சம் கண்டிப்பா பேசுவாரு. அம்முட்டையும் இன்னொரு நடிகை அம்மு இந்த ஒருத்தி கற்பகமா வருவார் ஒரு நாடகத்துல. ஆமா, அந்த காலத்துல அந்த குண்டா இருக்குமே அவள்லாம் பயங்கரமா நாய் பிரியா இருக்கு. அவள்லாம் பயங்கரமா இருக்கு. அவளுக்கு பணம் ரொம்ப கொடுத்தோம் நம்ம இருக்கு. அவ பேர் என்னமோ போட்டிருந்தாங்க. இப்ப அவங்க அந்த மாசமா வளர்க்கையிலயும் அது கடிக்காதா மம்மி? தெரியல. அவன் 4 நாய் வச்சிருக்கா. ஒன்னையும் தோல்ல கையை போட்டுக்கிறா. தெரியல, அவங்களுக்கு கடிக்காதா? அதுதான் நானும் கேக்குறேன். இப்ப நம்ம என்னதான் பாசமா வளர்த்தாலும் அதுக்குன்னு ஒரு கோவம் வரும்ல. அப்ப உர் அப்படின்னு கடிக்கும். என்ன முதல்ல இவங்க பேசுறதெல்லாம் இவங்க ஸ்டைலுக்காக பண்றாளுன்னு நினைக்கிறேன். இவளுக்கு பார்க்க மாட்டாளுங்க. சும்மா இந்த நம்ம வாழ்க்கையில மட்டும் வச்சிருந்துட்டு மிச்சம் யாராவது ஆளை போட்டு பார்ப்பாளுங்களா இருக்கும். ஆனா ஒரு சிலர் மம்மி நிறைய நாய் வளர்க்குறாங்க. நம்மளே பார்த்துருக்கோம்ல பணக்கார வீடுகள்ல. ரொம்ப ஒரு நாய், எங்கள்கிட்ட 2 நாய் இருக்கு, 4 நாய் இருக்குன்னு வளர்க்குறாங்க. ஆனா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை தனித்தனியா அதுக்குன்னு பண்றதை பண்ணிடுறா. அதுக்கு இந்த நேரம் சாப்பாடு நாயை கொண்டாந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க. அதுக்கு ஃபுட்டு கறி வேணுமா, டெய்லி கறி முட்டை இதெல்லாம் போடணுமா, அது செலவு கூட வருமா. நம்ம நாட்டு நாய் வெளிநாட்டு நாய் கொண்டாந்து வீட்டுக்குள்ள வளர்க்குறாங்களாம். அச்சேஷன் இந்த மாதிரி நாய் நம்ம நாட்டு நாய் தெருவுல கிடக்குறோம். நம்ம நாட்டு நாய் குட்டியா போட்டு, அது லேடிஸா இருந்தா குட்டியா போட்டு அது இவ்வளவு பெரிய போச்சா. அது சொன்னதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிருச்சுங்க கோபிநாத். கோபிநாத் மேல அவ்வளவு வன்மமா இருக்குது. படவா கோபி, இந்த அம்மு, இன்னொரு இது ஒண்ணு, இன்னொரு பொண்ணு சொல்லுது, நீங்க சொல்றீங்க எங்க வீட்டுல என்னன்னாக்க ஒரு குழந்தையால ஒரு நாயே செத்து போச்சு அப்படிங்குது. ஒரு குழந்தையால நாய் செத்து போச்சா என்ன? அப்ப குழந்தையோட உயிர் பெருசா, நாயோட உயிர் பெருசா? அப்ப அதே கோபிநாத்துக்கு கோபம் வந்துச்சு. என்னங்க நீங்க சொல்றீங்க குழந்தைய நாயம்னா? இது 5 அறிவு ஜீவன் தான் நாய்க்கு. குழந்தை வந்து 6 அறிவு ஜீவன். அது நாளைக்கு உங்களுக்கு வளர்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாய் அந்த மாதிரி என்ன செய்யும் உங்களுக்கு? நாய் ஏன் கிறுக்கங்க மாதிரி நாய் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாருமே நாய் நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு காவலுக்காக நாங்க வளர்க்குறோம்னு சொல்றாங்க. அந்த அம்மு கல்யாணம் பண்ணிக்கலையான்னா அம்மூர்லயே ஒரு லேடியா இருக்கா, துணைக்காக வளர்க்குதான். எனக்கு ஒரு பாடி காட்டு மாதிரி நான் நாயை வளர்க்குறேன், நான் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு இருந்துட்டு போ. மேரேஜ் பண்ணிக்காம இருந்துட்டு கோபிநாத் தான் சொல்றாரு, போயிட்டு நீ இருந்துட்டு போ. அதுக்காக நாயை வீட்டுக்குள்ள கட்டி வச்சு வளர்க்கணும், தெருவுல விட்டு வளர்க்க கூடாது. எனக்கு பாதுகாப்புக்குன்னா நீ கொஞ்சம் லூசா விட்டு உன் வீட்டுக்கிட்ட கட்டு. அதை விட்டுட்டு தெருவில் விட்டீங்கன்னா அது யாருன்னு பார்த்து கடிக்கும். நல்லவனும் வருவேன், கெட்டவனும் வருவேன். ஆமா, அதுக்கு தெரியுமா இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் நம்ம வீட்டுக்கு வர்றேன், இவன் அடுத்த வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நைட்டு 11 மணிக்கு மேல போக கூடாதுன்னு அம்மா சொல்லுது. யார் வீட்டுக்கும் யாரும் போக கூடாது அப்படின்னு. அதெல்லாம் சரியா வருமா? 11 மணிக்கு மேல போக கூடாதுன்னா என்ன? ஒரு எமர்ஜென்சியா போச்சுன்னு வச்சுக்க, நம்மளே இப்ப நைட்டு டாக்டர்கிட்ட போற மாதிரி இருந்துச்சுன்னா போய் தானே ஆகணும். நாய் கடிக்கணும் போகாம இருக்க முடியுமா? அந்த நேரத்துல நாய் வந்து கடிச்சிச்சுன்னா என்ன பண்றது? மேற்கொண்ட அவஸ்தை தானே. அதனால சுப்ரீம் கோர்ட்டு போய் போட்டிருக்கான், ஒரு நேரம் உணவளிச்சாலும் அதுக்கு அவங்கதான் இந்த நாய்க்கு பொறுப்பு.
சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிவிச்சு இப்படி பண்ணா என்ன இப்படி பண்ணா என்ன நாய் குறைஞ்சிடல மம்மி. நாய் ஆனா இந்த மாதிரி உள்ளவங்க பெரிய ஆளுகள் இப்படி சொன்னாங்கன்னா எப்படி பிடிப்பாங்க? இல்ல அவங்க கொஞ்சம் தானே வச்சிருப்பா, ஒரு 20-30% தானே மம்மி வச்சிருப்பா, மீதி 60-70% வந்து அது இதுகளும் தான் விட மாட்டேங்குது. அன்னைக்கு நான் புளி வாங்க போன இடத்துல அது சொல்லுது பாரு, எங்களுக்கு குரங்கு விரட்டும் எல்லாத்தையும் விரட்டும் நாய் அப்படிங்குது. ஓ குரங்கு விரட்டும், மாடு வராம பண்ணும், என்னென்னமோ வராம பண்ணும் அப்படிங்குது. அது அதனாலதான் இதை மெயினா வளர்க்குது. ஆமா, ஏழைப்பாளைய இப்ப நம்ம சொத்தை போட்டு இப்ப நம்ம குரங்கு வச்சிருந்தோம்னா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பாருங்க குரங்கு என்ன ஆட்டம் போட்டுச்சுன்னு. ஆமா, இப்ப நாயா இருந்துச்சுன்னா அவங்க வச்சிருக்க நாய் வச்சிருந்தாங்கன்னா ஆமா குரங்கு வராது, குரங்கு விரட்டுறதுக்கு நாய். ஆமா, ஆனா நாயோட தொல்லை அதிகமாயிரும். ஆமா, நாய் இதுகள்லாம் அதனாலதான் வச்சுக்குது. இதை விட எல்லாம் என்ன இருக்குன்னு நாய் வச்சுக்க இருக்கிற கஞ்சி ஊத்துவோம்னே. ஆமா, ஆனா ஒரு சில நாய்க வர்றதுக்குலாம் ஒன்றும் சான்ஸ் இல்லையே. ஆமா, நாய் வச்சுக்கல, சீகம்பட்டியில இருக்கல என் ஃப்ரெண்டு, அவங்கெல்லாம் நாய் இல்ல, எந்த பெட் அனிமலுமே இல்ல. அவங்க உண்டு அவங்க வேலையை இருக்கா. எனக்கு எந்த பெட் அனிமலும் பிடிக்காது. நம்ம உண்டு நம்ம வேலையை. அவர் நம்மள்ட்ட கேட்டார்ல, நீங்க என்ன பெட் வளர்க்குறீங்க அப்படின்னாரு. நாங்க அதெல்லாம் ஒன்றும் வளர்க்கலங்க, நாங்க லவ் பேர்ட்ஸ் மட்டும் தாங்க வளர்க்குறோம். அதுக்கு வாயும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க, அது வாயும் பேசாது, நல்லது மட்டும்தான் பண்ணோம். அது ஒரு ராசியா தான், அதை யாரும் தொந்தரவு பண்ணாது, யார் வீட்டுக்கும் போகவும் போகாது, நல்லது மட்டும்தான் பண்ணும். இது மாடை மேய விட்டார்களுக்கு. ஆமா, மாடை மேய விட்டு போயிட வேண்டியது. அது என்னன்னா அடுத்த கொட்டு செடி, செம்பருத்தி செடி, அடுத்த விட்டு ரோஜா செடி எல்லாத்தையும் வாய வச்சு கடிச்சிட வேண்டியது. அது வாய் வச்சா வரவே மாட்டேங்குது. ஆமா, எல்லாம் வைரவர் சாமிங்கிறானா, வைரவர் சாமி எல்லாம் கோயில இருக்கிறது தான் வைரவர். இதெல்லாம் இப்படி தெருவில் தெரியுதுதான் வைரவர் கிடையாது. நானுமே முன்னாடி அது வைரவர் இங்க வந்து முசுல சோறு குடிச்சேன். அப்புறம் பார்த்தா ஒரு நாள் இவ சொல்லிட்டா, நீங்க சோறு வைக்கிறியா அதனாலதான் உங்க வீட்டுக்கு வருதுன்ட்டா. என்ன அதுல இருந்து வைக்கிறது இல்ல, கிடக்குற சோறை கூட குடுக்கறது கிடையாது, நாய்க்கு வைக்கிறது கிடையாது. பழைய சோறு இருந்தா கூட வைக்கிறது கிடையாது. எதுக்குப்பா நம்ம வச்சுட்டு வம்பா புண்ணியம் தேட போய் அது பாவம் மாதிரி ஆயிடுச்சு. இது கவர்மெண்ட் பண்றது சரிதான். என்னை கேட்டா தீபனேஷ் அவங்க அம்மாட்ட கேட்கிறேன், அம்மா இது நாயெல்லாம் பிடிக்கிறாங்களே, பிடிக்கிறது சரியான? அந்த அம்மா அப்புறம் சொல்லுது, அவங்க பிடிக்கிறது சரிதான்ப்பா, நாய் ரொம்ப தொல்லை பண்ணுது, நாய் கடிக்குது அப்படின்னு. நானுமே சொல்றது, நாயால நிறைய தொந்தரவு வருது. ஒரு தைரியமா ஒரு இடத்துக்கு போக முடியல, வர முடியல. அன்னைக்கே புளி வாங்க போறதுக்கே பயமா இருந்துச்சு அவங்க வீட்டுக்குள்ள. நாய் கடிச்சு போதறிச்சுன்னா என்னன்றது. ஆமாமா, அப்புறம் போய் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் உயிரை காப்பாற்ற முடியும், இமிடியேட்டா போடணும். அதுவே எனக்கு இப்பதான் தெரியும், 24 ஹவர்ஸ்க்குள்ள போடணுமா, இல்லை எனக்கு அது சரியாவே வராது. ஆமா, இல்லை எதுவுமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள எதுவும் கொண்டு போயிட்டோம்னா காப்பாற்றிடலாம், பண்ணிடலாம், எதுவுமே பண்ணிடலாம். அப்போதான் அது வந்து ரத்தத்துல இதில் ஒன்றில் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கெட்டது வந்துச்சுன்னா, இப்போ பாம்பே கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு கடிக்குது, நாய் கடிக்குது, எதாக இருந்தாலும் நேரம் போக போதே ரொம்ப ரத்தத்தில் சேரும். உடம்புல ஃபுல்லாக ரத்தத்தில் சேர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பாய்சன் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா அந்த பார்ட்ஸை மட்டும் நம்ம இது பண்ணிடலாம். ஓ அப்படியா, எனக்கு அதுவே தெரியாது. நான் எனக்கு தேடி கடிச்சது போக வேண்டாம் இருந்தேன், நீ தான் போகணும் அப்படின்ட்டு. எனக்கு கடுத்துச்சு ரொம்ப. இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கெல்லாம் போய்தான் ஆகணும், கடுத்துச்சு ரொம்ப. அதனால நாய் சர்ச்சை பெரிய சர்ச்சையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் என்ன சொல்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாய் வளர்க்கறது நல்லதா கெட்டதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் எடுத்த முடிவு சரியா? சுப்ரீம் கோர்ட் ஆனா சொல்லிருச்சான், யாருமே வச்சுக்க கூடாது, வச்சு ஒருவேளை உணவு போட்டாலும் அந்த நாய்க்கு நீங்க தான் பொறுப்பு, அந்த நாயால வர்ற தீர்ப்பு நீங்க தான் பொறுப்பு அப்படி சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சிருச்சான். சூப்பர் தீர்ப்பு. ஆமா, அதுவும் இந்தியாவில தான் ரொம்ப இருக்கா நாய், மற்ற நாட்டுல எல்லாம் இல்லையா. அந்த தீர்ப்பை வள்ளிகன் மம்மி வரவேற்கிறீங்களா? நான் வரவேற்கிறேன். தேவையில்லைப்பா மனுஷன், அதுக்கு ஒரு குழந்தைய பித்து வளங்க, அதுவாது பின்னாடி உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். இல்ல குழந்தைய தத்தெடுத்து வளங்க. அம்மா இது நீயான நஞ்சு அவர் அப்படித்தான் சொன்னாரு கோபிநாத். ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளங்க, பின்னாடி உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். நாயை வளர்க்குறேன், நீ இது என்ன கிறுக்குத்தனமா இருக்கு? நாயெல்லாம் கட்டி பிடிச்சி அவங்க செல்லம்னா அப்படி பண்றா மம்மி, நாயை கட்டி பிடிச்சிக்கிறாளுங்க. இன்னும் நிறைய பேர் நாயோட தூங்குறாளுங்க. இப்ப நம்ம எப்படி, இப்ப நம்ம வந்து அதோட எச்சிதான் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம், நோய்கள் வர்றதுக்கு காரணம்.
கருமம் இதெல்லாம் ஒரு பக்கம் புள்ளைக்கு விட்டுருந்தான், ஒரு பக்கம் நாய்க்கு விட்டுருந்தான், அதே கையோட. அப்புறம் புள்ளைக்கு வியாதி வராம என்ன இருந்தாலும் மிருகம் தான், மனுஷன் தான். மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு. எனக்கெல்லாம் கடுப்பு வரும். நாய் எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாய் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு லவ் பேர்ட்ஸ் கூட தான் பிடிக்காது. எந்த பேர்ட்ஸும் பிடிக்காது, பிடிக்காது. ஏன்னா நமக்கே நிறைய கடமைகள் இருக்கு, நமக்கே நிறைய பொறுப்புகள் இருக்கு. இதுகளெல்லாம் தூக்கி சுமக்கணும்னா மேற்கொண்டு இதால இந்த புறா வளர்க்கறதுனால புறாவால தான் இப்ப செத்து போனேன். மீனா புருஷன். ஆமா, அதோட எச்சில் இதனால. இது எதுக்குப்பா வேண்டாதெல்லாம் வரத்தை வாங்கிட்டு இருக்கு. இப்போ பிள்ளையா நாளைக்கு வளர்ந்து நம்ம பேர் சொல்லும், நம்ம பார்க்காத ஒரு சௌகரியத்தை அது பார்க்கும். நம்ம காலம் கழிச்சுன்னா நம்ம போய் தான் சேரணும். நம்ம நான் தான் இருப்பேன், இருக்க முடியாது. நமக்கு நேரம் வந்துட்டா நம்ம இந்த உலகத்தை விட்டு போயாகணும். இந்த உலகத்துல இருக்க சௌரியம் எல்லாத்தையும் நம்ம பிள்ளைய அனுபவிச்சா நமக்கு அனுபவிச்ச மாதிரி ஒரு இது நம்ம மனசுக்கு. அதுக்காக தான் 2 பிள்ளைய வேணுங்கிறது. நம்ம விட்டுட்டு போறோம், நம்மளுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறது பிள்ளைய வேணும். அதுக்காக பிள்ளைய வேணுங்கிறது மெயினா. பிள்ளைய நமக்கு செய்யலைங்கிறது அது செய்யும், நமக்கும் செய்யுங்க. நமக்கு வேற யார் செய்வா? நாய் செய்யுமா? நான் இப்ப ஆஸ்பத்திரியில இருந்தேன்னா எனக்கு வந்து பாத்துக்குமா நாய்? முடியாது. ஏன் இந்த மிருகத்தனமா இது நாய் போட்டுக்கிட்டு இருக்குது என்ன தெரியல. ஆக்டர்ஸ் அப்படிதான் இருக்காளுங்க. சாதாரண மக்களும் ஒருத்தி நாயா அம்பிட்டு வளர்க்குற ஒருத்தி, இதுல செல்லம்னு சொல்லிட்டு ஒருத்தி, அவளுக்கு அவ்வளவு கமெண்ட். அம்புட்டு நாய் வளர்க்குறா, அதுக்கு சோறு தண்டியில வடிச்சு அதை போட்டு பெனஞ்சு இதுக்கு எங்கே வருது எனர்ஜி? அதுக்கு முடியலன்னா உடனே ஆட்டோவில் கிச்சிட்டு போறவர். இது என்ன அர்த்தம் உள்ள வாழ்க்கையா? நம்ம வாழ்றதே 60 வருஷம் 70 வருஷம். நமக்காக வாழணும், நம்ம குடும்பத்துக்காக வாழணும், நம்மளை நம்பி வாழணும், நம்மளுக்காக வாழணும், நம்ம புருஷனுக்காக வாழணும். அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு நாய்க்காக? ஒரு சிலர் அப்படிதான் பண்றா. இதுல என்ன திருப்தி இருக்கு? இப்ப நான் உனக்கு ஒரு நேரம் நீ என்னை திட்டுனேலாம், ஒரு நேரம் எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஏதோ ஒரு ஆறுதல் வார்த்தையாவது பேசுவேன். என்ன இதே நாய்க்கு வாயும் பேச தெரியாது, ஒன்றும் பேச தெரியாது. நாய் என்ன சேஃப்டி கொடுக்க முடியும்? குலைக்கிறதோட லவ்னு குலைக்கிறதோட வேற என்ன சேஃப்டி கொடுக்க முடியும்? அதனாலதான் அவங்க தடை பண்ணியிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் என்ன கிறுக்குத்தனம்னு தெரியல. மனுஷன் எல்லாருமே பண்றாங்க. இதெல்லாம் என்ன கிறுக்குத்தனம். நிறைய பேர் நாய் வளர்க்குறாங்க. போய் யூடியூப்லயும் நிறைய பேர் நாய் வளர்க்குறாங்க. கருமம். வெங்காயம் உரிச்சாச்சு மம்மி? உரிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாய் வளர்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே.